கடகம் கடகராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரிகள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள். உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய சுய மேம்பாட்டு திட்டங்களில் சக்தியை செலவிடுங்கள். பல்வேறு வழிகளில் பணவரவு இருக்கும். மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும். உங்கள் துணைவரிடம் உணர்வு ரீதியில் பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்கள். வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும். நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான், ஆனால் அதையை திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும். எங்கேயாவது தொடங்க வேண்டும் என உமக்கு தெரியும். எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றைக்கே முயற்சியை தொடங்குங்கள். திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும். அதனை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். புனர்பூசம் 4 அதிர்ஷ்டமான நாள். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பூசம் மனதிலிருந்த பயம் போகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். ஆயில்யம் புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. நட்பு வட்டம் விரிவடையும்.